லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த 5ஆம் தேதி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு ஒரு புகாரை மீண்டும் நியோமேக்ஸ் நிறுவனம் இடமாக தருகிறோம், பாண்டுகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தருகிறோம், பிரச்சனை முடிச்சு தர்றோம், இன்னும் பணம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு மீண்டும் மோசடி செய்ததாக ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டு திருச்சியைச் சேர்ந்த குமரன் முத்து என்ற முத்துக்குமரன் கைது செய்யப்பட்டுள்ளார்னு செய்தி சொல்லியிருந்தோம். நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் MD பாலசுப்ரமணியம் மற்றும் சேர்மன் தலைவர் கமலக்கண்ணன் உட்பட பாலகிருஷ்ணன் சர்மா அனைவரும் தலைமறைவு. ஒருத்தர் கைதாக இருக்கார், மீதியெல்லாம் தலைமறைவாக இருக்காங்க. இதைத் தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அது பத்திரிகை செய்தி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு 406, 420, 506 பிராக்கெட்டில் 1 உட்பிரிவு 294 உட்பிரிவு B, 120 உட்பிரிவு B IPC இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பிரிவுகள் செக்ஷன் 5 ஆப் TNPID F&E ஆக்ட் 1997 அண்டு 345 21 உட்பிரிவு 1 உட்பிரிவு 2 உட்பிரிவு 3 22 23 ஆப் பட்ஸ் ஆக்ட். மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் மற்றும் அதன் கிளை நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது விசாரணையில் இருந்து வரும் நிலையில் புகார் கொடுக்க வந்த முதலீட்டாளர்களை புகார் கொடுக்க விடாமல் இயக்குநர்கள் மற்றும் ஏஜென்ட்கள் கூட்டு சேர்ந்து தடுத்தும் புதியதாக சுப்ரீம் எனர்ஜி ஃபெடரேஷன் என்ற பெயரிலும் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சிக்மா பிராக்கெட்டில் SIGMA என்ற பெயரிலும் தொழில் தொடங்கியிருப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடம் இடத்தை பதிவு செய்வதாக கூறி அவர்களிடமிருந்து ஒரிஜினல் பாண்டுகளை பெற்றுக்கொண்டு முதலீட்டாளர்களிடமிருந்து மேலும் நேரடியாகவும் பிரீமியம் இல்லா பிளாட் என்ற வங்கி கணக்கிலும் பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஏமாற்றி மோசடி செய்தது சம்பந்தமாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குனர் அவர்கள் உத்தரவுப்படியும் காவல்துறை தலைவர் அவர்களின் அறிவுரையின்படியும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மேற்பார்வையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை இருந்து வருகிறது. எனவே மீண்டும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திரும்பவும் ஏமாத்தினாங்கன்றதான். மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு கதவு எண் 4/425A சங்கரபாண்டிய நகர், பார்க் டவுன், தபால் தந்தி நகர் விரிவாக்கம், மதுரை 17 என்ற முகவரில் நேரில் ஆஜராகி உரிய ஆவணங்களோடு புகார் அளிக்குமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நாள் 7/11/2025, இடம் மதுரை. காவல்துறை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு மதுரை. ஃபோன் நம்பர் 0452264261. திரும்பவும் சொல்கிறேன், 045226426161. பெறுநர் பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் தினமலர் அலுவலகம் மதுரை, பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் தினத்தந்தி அலுவலகம் மதுரை, பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் மாலை மலர் அலுவலகம் மதுரை. மேலும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு அந்த ஜாமீன் ரத்து வழக்குகள் பெயில் கேன்சலேஷன் கேசஸ் அது நாளை 2:15 மணிக்கு 2:15 சென்னையில் வைத்து நடைபெறுகிறது அந்த வழக்கு விசாரணை. மேலும் அந்த வாகன ஏலங்களை பொறுத்த வரைக்கும் 31/10/2025 வரைக்கும் சீலிடப்பட்ட கவரில் உங்கள் ஏலத்தொகை கேட்டிருக்கணும். அது 3/10/2025 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு அந்த இது எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏலம் விடுறது அந்த கவர் ஓப்பன் பண்ணி மீதி 21 வாகனத்தில் 19 வாகனம் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு வாகனம் மட்டும் TN 63 BR 5000 குண்டாய் கார் அது குறைந்தபட்ச ஏலத்தொகை 14,58,000 அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த விலைக்கு மேலே யாரும் கேட்டவங்க அதோட கம்மியாக குறைவாக கேட்டதுனால அது ஏலம் விடலை. அது மீண்டும் மறு ஏலம் 7 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்குள் மறு ஏலம் விட்டுருங்கன்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ ஏல விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரப்படி 11/11/2025 நீங்கள் கவரில் 5000 ரூபா டிடி எடுத்து தகுதி பெற்ற அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர், தென்மண்டலம் பொருளாதார குற்றப்பிரிவு, காவலர் பயிற்சி கல்லூரி வளாகம், அசோக் நகர், சென்னை அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் உங்கள் கவர் அனுப்பிடணும். ஏற்கனவே ஒரு டிடி கொடுத்து ஏலத்தில் கலந்துக்கிட்டவர், அவர் வேணும்னா இதுக்கு மேலே கேட்கலாம், அவர் தனியாக டிடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏலம் அறிவிப்பும் வந்திருக்குது. இதைத் தொடர்ந்து நாளைக்கு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் போக்கை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் தெரிவிப்போம். நன்றி.